ஒரு பக்கம் விவசாயம், ஒரு பக்கம் விசைத்தறி, பின்னி பிணைந்த ஊர். ஆனா விசைத்தறிக்கு நீங்க பிரச்சனை இருக்குதுங்கம்மா, இல்லைங்களா? பிரச்சனை இருக்கு. எல்லா ஊர்லயும் எடை போட்டுருக்கீங்க உடைச்சு. இதெல்லாம் காலங்காலமாக இங்க விசைத்தறி தொழில் இருந்துச்சு. ஏன் இப்படி ஆச்சுன்னு பாருங்கம்மா. ஒன்று, மின்சார கட்டணம், நிலை கட்டணம் உயர்வு, பீக் அவர் டிமாண்ட் சார்ஜ் உயர்வு. மின்சார கட்டணமே 15% 55% உயர்வு 3 ஆண்டுகள். இன்னொரு பக்கம் நூல் பிரச்சனை. இதற்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்க முடியும் என்றால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் ஆட்சியில் இருக்கும் பொழுது அவருடைய பிரதிநிதி இங்கே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் மட்டும்தான் இதற்கு தீர்வு கொடுக்க முடியும். ஜவுளித்துறை அமைச்சர், நம்முடைய இண்டஸ்ட்ரீஸ் அமைச்சர், தொழில்துறை அமைச்சர், இவங்கெல்லாம் பேசிங்க. சோமனூர்ல ஒரு ஜவுளி பூங்காவை முதல்ல உருவாக்கணும். சோமனூர்ல ஜவுளி பூங்காவை உருவாக்கி இன்னைக்கு நூல் பேங்க் அப்படிங்கிறோம் ஐயா. எப்படி நம்ம வங்கி பரிமாணத்திற்கு பேங்க் வச்சிருக்கிறோமோ நூல் பேங்க் அப்படிங்கிறோம். இந்த நூல் வங்கிங்கிறது சும்மா பேருக்கு செயல்படுதுங்க, அதுல எந்த பிரயோஜனம் இல்லை. நூறுடைய விலையை தன்மையா வச்சிருக்கிறதா நூல் வங்கியினுடைய விலை. 2017 இருந்து 20 வரை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பவர் டெக்ஸ் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்தும் கூட இங்க செய்ய நடைமுறைப்படுத்த விட்டுட்டாங்க. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்கிறோம், அந்த பவர் டெக்ஸ்ங்கிற திட்டத்தை மறுபடியும் கொண்டு வர 2 ஆண்டுகளுக்கு. திட்டத்தின் மூலமா என்ன லாபங்க? யாரெல்லாம் நெசவு தொழில் இருக்கிறோமோ, பவர் லூம்ல இருக்கிறோமோ, உங்களுக்கு சூரிய மின்சாரம் தகடுகளுக்கு இன்னைக்கு 50% மானியம் திட்டத்தில் இருக்கு. அது 75% உயர்த்திக்க கொண்டு வருகின்றோம். ஒண்ணு, நீங்க சூரிய மின்சாரத்தை நோக்கி போய் ஆகணுங்கம்மா. 2வது, நூல் வங்கி ஒரு முறையான நூல் வங்கி, நூலுடைய விலையை கட்டுக்குள்ள கொண்டு வரணும். ஜவுளி பூங்கா சோமனூர்ல உருவாக்கணும். 3ம் நடந்தால் மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும். 5 வருஷம் கழிச்சு ஒரு விசைத்தறி கூட உள்ளூர்ல எங்கேயுமே இருக்காது, நம்ம எங்கேயுமே இருக்காது. அதனால நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த 5 வருஷத்துல இதை சரி செய்ய வேண்டும் என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியில அவருடைய பிரதிநிதியாக உங்கள் வீட்டு பிள்ளை இந்த அண்ணாமலையை நீங்கள் சேவகனாக பயன்படுத்தி இதற்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு நீங்கள் காண வேண்டும் என்கின்ற அன்பு வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறேன். குடிநீர் பிரச்சனை, குடிநீர் தட்டுப்பாடு இந்த அடுத்த 3 மாத காலம், இந்த மாதம், அடுத்த மாதம், அடுத்த மாதம் ரொம்ப கஷ்டமா இருக்கு போடுங்க. இதற்கெல்லாம் மாநில அரசை பொறுத்தவரை ஒரு தீர்வு இல்லாம சுத்திட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வரணும். நொய்யல் நதியை திரும்ப மீட்டெடுக்க வேண்டும். தண்ணீர் அங்கிருந்து எடுத்துட்டு வரணும். இதற்கு நிரந்தர தீர்வு அது மட்டும்தாங்கம்மா. அதுங்க இந்த பகுதியில கோதபாளையத்துல மான் அதிகமா சாலை பகுதி நடமாட்டங்களால விபத்துக்கள் அதிக அளவில் ஏற்படுகிறது. தீர்வு கண்டுபிடிப்போம். இதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய பிரச்சனை. மின் விளக்குகள் அதிகமா வேணும். இதை நிச்சயமா செஞ்சிடலாங்கம்மா. பாராளுமன்ற உறுப்பினர் நிதியில மின் விளக்குகள் எவ்வளவு வேணுமோ அதெல்லாம் போட்டு கொடுத்து விடலாம். ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து ஒரே முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி.